ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு காமா ஃபேமிலி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ரோடியம் கேட்டலிஸ்ட். ஸோ பாருங்கள், ரோடியம் இருக்குது, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அலுமினியம் ட்ரைஆக்சைடு இருக்குது. ஸோ இட் இஸ் அ எக்ஸலண்ட் ரீஜன் ஃபார் டபுள் பாண்ட் அண்ட் aromatic ring. ஸோ இது ரெண்டுத்தையுமே என்ன பண்ணும், ஈஸியாக இது ரெடியூஸ் பண்ணும். ஸோ நோட் பண்ணிங்க, இட் இஸ் அ எக்ஸலண்ட் ரீஜன் ஃபார் டபுள் பாண்ட் அண்ட் aromatic ring. ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் ஈஸியாக வந்து இது ரெடியூஸ் பண்ணிவிடும். அதே சமயம் இது வந்து எப்பயுமே நமக்கு சின் அடிஷனில் தான் இன்வால்வ் ஆகும், ஞாபகம் வச்சுங்க. ஸோ இட் இஸ் அ சின் ஹைட்ரோஜனேட்டிங் ஏஜென்ட், usually produce sin stereochemistry. ஓகே, ஸோ இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், டபுள் பாண்ட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு மித்தைல் இருக்குது, அடுத்து இங்கே ஒரு மித்தைல் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், ரோடியம் கேட்டலிஸ்ட் எடுத்துக்கலாம். ஹைட்ரோஜன் மாலிகுல் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ரோடியம் அலுமினியம் ட்ரைஆக்சைடு. ஸோ இப்போ நமக்கு இந்த டபுள் பாண்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது. அதே சமயம் நம்ம அடிச்சு சொன்ன மாதிரி இங்கே சின் ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதை எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு சின் ஸ்டீரியோகெமிஸ்ட்ரியில் அப்ரோச் பண்ணுது. சின் அடிஷனில் இன்வால்வ் ஆச்சுன்னா நமக்கு இங்கே சின் ப்ராடக்ட் தான் கிடைக்கும். பாருங்கள், ரெண்டு மித்தைல் நமக்கு சேம் ஸ்டீரியோகெமிஸ்ட்ரியில் இருக்குது, ரெண்டு ஹைட்ரோஜனும் சேம் ஸ்டீரியோகெமிஸ்ட்ரியில் இருக்கும். ஏன்னா இட் இஸ் அ சின் ஹைட்ரோஜனேட்டிங் ஏஜென்ட். இல்லை, ஸோ ப்ராடக்ட் இது மாதிரி கிடச்சிருக்கும். அடுத்து இது என்ன பண்ணும், aromatic ring கூட என்ன பண்ணணும்னா ஈஸியாக ரெடியூஸ் பண்ணிவிடுன்னு சொல்லியிருக்கோம். இங்கே மித்தைல், அடுத்து இங்கே மித்தைல் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். பாருங்கள், நமக்கு மேபி 2 to 3 ரேஞ்சஸ் நமக்கு கம்பைன் பண்ணி கேட்கறது கூட சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹைட்ரோஜன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ரோடியம் அலுமினியம் ட்ரைஆக்சைடு கொடுத்துருக்காங்க, இது ஃபஸ்ட்டு ரேஜென்ட். அடுத்து செகண்ட் பார்த்தோம்னா கொலின்ஸ் ரேஜென்ட் கொடுத்துருப்பாங்க, குரோமியம் ட்ரைஆக்சைடு pyridine DCM. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே என்ன நடக்க போகுது, இந்த aromatic ring வந்து ரெடியூஸ் ஆக போகுது. ஸோ இந்த டபுள் பாண்ட்லாம் நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகிடும், ஏன்னா இங்கெல்லாம் நமக்கு ஹைட்ரோஜனேஷன் நடந்திருக்கும். அடுத்து இந்த ஆல்கஹால் அப்படியே இருக்குது பாருங்கள், CH3 இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு. அடுத்து செகண்ட், இது என்ன பண்ணும், இந்த குரோமியம் ட்ரைஆக்சைடு வந்து இந்த ஆல்கஹாலை கார்பனிலாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ கார்பனிலாக கன்வெர்ட் பண்ணிடுச்சுன்னா நமக்கு இது மாதிரி கிடச்சிருக்கும். ஸோ வெரி சிம்பிள் திங். அடுத்து இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ aromatic ring இருக்குது, இங்கே பார்த்தோன்னா அல்காக்சைடு குரூப் இருக்குது பாருங்கள், இங்கே கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது. ஸோ இப்போ என்ன நடக்கும் பாருங்கள், நம்ம வந்து ஹைட்ரோஜன் மாலிகுல் எடுத்துக்குவோம், அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ரோடியம் அலுமினியம் ட்ரைஆக்சைடு. ஸோ பார்த்தோன்னா இந்த aromatic ring வந்து இங்கே நமக்கு ரிடக்ஷனில் இன்வால்வ் ஆகும். ஓகே, aromatic ring நமக்கு ரெடியூஸில் இன்வால்வ் ஆகிருக்கு. இந்த டபுள் பாண்டில் நமக்கு இங்கே ரெடியூஸ் ஆகிடுச்சு பாருங்கள், இது அப்படியே தான் இருக்குது, இது மாதிரி இருக்கும். இன்கேஸ் நம்ம இந்த இடத்துல 10% பெல்லாடியம் சார்கோல் யூஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த பென்சைலிக் பொசிஷனில் வந்து செலக்டிவாக ஹைட்ரோஜனலைசிஸ் நடக்கும். ஸோ அதுக்குண்டான எக்ஸாம்பிள் எழுதுகிறேன் பாருங்கள். ஓகே, ஸோ அடுத்து வந்து சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் பாருங்கள். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, ஸோ இருந்தாலும் மறுபடியும் எழுதுகிறேன். ஹைட்ரோஜன் மாலிகுல் இருக்குது, இப்போ ரோடியம் கேட்டலிஸ்ட் எடுத்துக்கலாம் பாருங்கள், ரோடியம் அலுமினியம் ட்ரைஆக்சைடு. அடுத்து இங்கே 10% பெல்லாடியம் சார்கோல் எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு ரியாக்ஷன் எப்படி இருக்கும் பாருங்கள், நம்ம எப்போல்லாம் 10% பெல்லாடியம் சார்கோல் எடுத்துக்கிறோமோ அப்போல்லாம் இந்த பென்சைலிக் ஈத்தரில் வந்து என்ன நடக்கும், ஹைட்ரோஜனலைசிஸ் வந்து நடக்கும். ஸோ இந்த aromatic ring வந்து இங்கே எந்த சேஞ்சும் நடக்காது, ஹைட்ரோஜனலைசிஸ் நடந்துட்டு நமக்கு ப்ராடக்ட் இது மாதிரி கிடச்சிருக்கும். அதே நம்ம இந்த ரோடியம் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணும்போது இந்த aromatic ring தான் நமக்கு என்ன ஆகும், ரிடக்ஷனில் இன்வால்வ் இருக்கும். ரிமைனிங் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும், இது மட்டும் நான் வச்சுங்க. ஓகேங்களா, ஸோ ப்ராடக்ட் வந்து நமக்கு இது மாதிரி கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ இதோட நமக்கு இந்த ரிலேஷன் முடியுது. இதுக்கு அடுத்து பார்க்க போகிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, அதாவது ரேடியன் நிக்கல்னு சொல்லுவோம். ரேடியன் நிக்கல் என்னென்னா பியூர் ஃபார்ம் ஆஃப் நிக்கல். பியூர் ஃபார்ம் ஆஃப் நிக்கலை தான்
ரேனே நிக்கல் சொல்கிறோம். ஸோ இந்த ரேனே நிக்கல் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னா, நிக்கல் அலுமினியம் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இது கூட சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து ரேனே நிக்கல் ஃபார்ம் ஆகும். ஸோ இதை நோட் பண்ணிங்க. பியூர் ஃபார்ம் ஆஃப் நிக்கல் இஸ் known as ரேனே நிக்கல். Pure form of nickel is known as Rene nickel. ஓகேல, ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? நிக்கல் அலுமினியம் எல்லாம் எடுத்துக்குவோம். இது கூட சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணலாம் ப்ளஸ் வாட்டர் மாலிகுல். ஸோ ஆட் பண்ணும்போது நிக்கல் ஹைட்ரைடு வந்து கிடைக்கும். ஓகேல, ஸோ நிக்கல் ஹைட்ரைடு தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ரெனே நிக்கல்னு சொல்கிறோம். ப்ளஸ் H2 வந்து வெளியே போயிட்டுருக்கும், ப்ளஸ் அலுமினியம் டை ஆக்சைடு வந்து வெளியே போயிருக்கும். ஸோ இதுதான் என்ன பண்ண போகுது? ஈஸியாக டபுள் பாண்ட்ஸை அடுத்து அரோமேட்டிக் ரிங்ஸை வந்து ரெடியூஸ் பண்ண போகுது. ஸோ இட் இஸ் அ ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகேங்களா, அதனால தான் இது என்ன பண்ணும்? ஈஸியாக அரோமேட்டிக் ரிங்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். இட் இஸ் அ ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகேங்களா, ஸோ இதனோட கலர் பார்த்தோம்னா பிளாக் கலரில் இருக்கும். ஓகேங்களா, பிளாக் கலர் ஸ்பாஞ்ச் பவுடர். இது வந்து பவுடர் ஃபார்மில் தான் இருக்கும். இட் இஸ் அ black color sponge powder. ஓகே, ஸோ இப்போ அடுத்து பார்த்தோன்னா நம்ம மோர் தென் 100 டிகிரி செல்சியஸ் கொடுத்தாலும் இந்த ரேனே நிக்கல் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கும். இதை நோட் பண்ணிங்க. இட் இஸ் ஸ்டேபிள் அட் 100 to 120 டிகிரி செல்சியஸ். ஸோ இவ்வளோ டெம்பரேச்சர் கொடுத்தாலும் இது வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஸோ இதனோட ரியாக்டிவிட்டின்னு பார்க்கும்போது இது ஈஸியாக டபுள் பாண்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணிவிட்டோம், அரோமேட்டிக் ரிங்ஸை ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். இப்போது இந்த மாலிகுலில் பார்த்தோன்னா ஒரு ஃபியூஸ்டு ரிங் எடுத்துக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த 2 ரிங்கும் வந்து ஒரு டபுள் பாண்டால் செப்பரேட் ஆகிருக்கு. இந்த ரிங் ஜங்ஷனில் வந்து ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டபுள் பாண்ட்ஸை வந்து ரேனே நிக்கல் ரெடியூஸ் பண்ணாது. ஞாபகம் வச்சுங்க. அதாவது டபுள் பாண்ட் ஷேர்டு பை 2 rings doesn't involve reduction in the presence of ரேனே நிக்கல். ஸோ ரேனே நிக்கல் எடுத்துக்கலாம். இந்த டபுள் பாண்ட் வந்து ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகாது. ஸோ தேர் இஸ் நோ ரியாக்ஷன். ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் டபுள் பாண்ட் இந்த இடத்துலையும் அப்படி இல்லாட்டி வேறு எங்கேயாச்சும் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அதில் வந்து ரிடக்ஷனில் இன்வால்வ் ஆகும். பட் இந்த ரிங் ஜங்ஷனில் இருக்க டபுள் பாண்ட் வந்து ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகாது. ஸோ அதை நோட் பண்ணிங்க. unable to reduce double bond shared by 2 rings. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து ரிடக்ஷனில் இன்வால்வ் ஆகாது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அன்சாச்சுரேட்டட் மாலிகுல்ஸ் நமக்கு சேச்சுரேட்டட் மாலிகுலாக கன்வெர்ட் ஆகும். எஸ்பெஷலி டபுள் பாண்ட்ஸ் அண்ட் அரோமேட்டிக் ரிங்ஸ். ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ட்ரிபிள் பாண்ட் கூட நமக்கு இங்கே ரிடக்ஷனில் இன்வால்வ் ஆகும். ஸோ ரேனே நிக்கல் எடுத்துக்கலாம். டெம்பரேச்சர் பார்த்தோம்னா ரூம் டெம்பரேச்சர் கொடுப்பாங்க, அப்படி இல்லாட்டி மோர் தென் 100 டிகிரி செல்சியஸ் கொடுப்பாங்க. 10 atmospheric ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ட்ரிபிள் பாண்ட் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கும்? இங்கே சேச்சுரேட்டட் மாலிகுலாக கன்வெர்ட் ஆகிருக்கும். இது மாதிரி ஃபார்ம் இது என்ன கன்வெர்ட் ஆகிருக்கு பாருங்கள். அடுத்து அரோமேட்டிக் ரிங் எடுத்துக்கலாம். இல்லை, ஸோ இந்த அரோமேட்டிக் ரிங் எடுத்துக்கும் போது ரேனே நிக்கல் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டபுள் பாண்ட்ஸ் கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து ரிடக்ஷனில் இன்வால்வ் ஆகிட்டு சைக்ளோஹெக்சேன் வந்து ப்ராடக்டாக கிடச்சிருக்கும். ஸோ ரேனே நிக்கல் டெம்பரேச்சர் பார்த்தோன்னா 100 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து 10 atmospheric ப்ரெஷர். ஸோ இந்த 3 டபுள் பாண்டுமே ரெடியூஸ் ஆகிட்டு நமக்கு இங்கே சைக்ளோஹெக்சேன் கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ இங்கே ஆல்கஹால் இருக்குது. இந்த டபுள் பாண்ட் மட்டும் நமக்கு இங்கே செலக்டிவாக ரிடக்ஷனில் இன்வால்வ் ஆகும். ஸோ சேம் ரேனே நிக்கல் எடுத்துக்கலாம். 150 டிகிரி செல்சியஸ். அடுத்து 10 atmospheric ப்ரெஷர். இந்த டபுள் பாண்ட் மட்டும் நமக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஆல்கஹால் வந்து அப்படியே தான் இருக்குது. ஓகே, இப்போது கார்பன் சல்ஃபர் அண்ட் கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இடத்துல நமக்கு ஹைட்ரோஜனைசிஸ் வந்து நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள். ஸோ பார்த்தோன்னா கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கெல்லாம் நமக்கு வந்து ஹைட்ரோஜனைசிஸ் நடக்கும். ரேனே நிக்கல், ரூம் டெம்பரேச்சர், 10 atmospheric ப்ரெஷர்.
ஸோ ஹைட்ரஜன் லைசிஸ் நடந்தால் இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், அடுத்து இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும், இந்த பென்சன் ரிங் நமக்கு தனியாக கிடச்சிருக்கு பாருங்கள், ப்ளஸ் வாட்டர் மாலிகுல் ப்ளஸ் மீத்தேன். ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட். இது மாதிரி தான் கிடச்சிருக்கும். நல்லா போச்சுங்க. அரோமேட்டிக் ரிங் இருக்குது. இது கூட கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் இருந்துச்சுன்னா, கார்பன் ஆக்சிஜன் மட்டும் கிடையாது, இது கூட ஏதாச்சும் ஹேலஜன்ஸ் இருந்தாலும் நமக்கு அந்த இடத்துல ஹைட்ரஜன் லைசிஸ் வந்து நடக்கும். அதாவது கார்பன் ஆக்சிஜன், கார்பன் சல்ஃபர், அடுத்து கார்பன் ஹேலஜன். ஸோ இந்த மாதிரியான இடத்துல நமக்கு வந்து ஹைட்ரஜன் லைசிஸ் செலக்டிவாக நடக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்ப்போம். அரோமேட்டிக் ரிங் இருக்குது, இந்த இடத்துல ஹேலஜன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ரெனே நிக்கல் ரூம் டெம்பரேச்சர் 10 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எடுத்துக்குவோம். ஸோ பார்த்தோன்னா இந்த இடத்துல ஹைட்ரஜன் லைசிஸ் நடக்கும். ஸோ இந்த அரோமேட்டிக் ரிங்கில் இருக்க டபுள் பாண்ட்ஸ் வந்து அன்அஃபெக்டட். இது மாதிரி கிடச்சிருக்கோம். அடுத்து இங்கே தொசைலைட் அட்டாச் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் பென்சன் ரிங்கில். இந்த இடத்துல ஹைட்ரஜன் லைசிஸ் நடக்கும். அரோமேட்டிக் ரிங்கில் இருக்க டபுள் பாண்ட்ஸ் வந்து அன்அஃபெக்டட் பாருங்கள். பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட் எடுத்துக்குவோம், அப்படி இல்லாட்டி ஃபினைல் சல்ஃபோனிக் ஆசிட்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தோன்னா ஹைட்ரஜன் லைசிஸ் நடக்கும். இது மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்து நைட்ரோ காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டோன்னா நைட்ரோ குரூப் வந்து அமீனாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இங்கே ரிடக்ஷன் நடக்குது பாருங்கள். சேம் ரீஜென்ட் எடுத்துக்கும், நைட்ரோ காம்பவுண்ட் டு அமீன் வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கார்பன் சல்ஃபர் பாண்ட் இருந்துச்சுன்னா நமக்கு ரிடக்ஷன் நடக்கும்னு சொல்லியிருப்போம். பாருங்கள், தயோ ஆல்கஹால் எடுத்துக்கலாம். ரெனே நிக்கல் ரூம் டெம்பரேச்சர் 10 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஓகேங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட் வச்சு சொல்லியிருப்போம். கார்பன் சல்ஃபர் பாண்டில் நமக்கு ஹைட்ரஜன் லைசிஸ் நடந்திருக்கு சொல்லியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஹைட்ரஜன் லைசிஸ் நடக்குது. இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் நமக்கு ஆட் ஆயிரும். CH4 + H2S இது மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஹைட்ரஜன் சல்ஃபைடு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் தயோ ஈத்தர் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஹைட்ரஜன் லைசிஸ் வந்து நடக்குது. இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இது மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு ஹைட்ரஜன் சல்ஃபைடு தனியாக கிடச்சிருக்கும். அடுத்து 2 மீத்தேன் வந்து இங்கே ஃபார்ம் ஆகிருக்கும். அடுத்து அதே மாதிரி தான் ஆல்டிஹைடுக்கு பதில் நமக்கு இந்த இடத்துல சல்ஃபர் இருக்குது பாருங்கள். ஆக்சிஜனுக்கு பதில் இந்த இடத்துல சல்ஃபர் இருக்குது, அவ்வளோதான். ஆல்டிஹைடில் ஆக்சிஜன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு சல்ஃபர் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி தான் கீட்டோன்லேயும் அதே மாதிரி தான் ஆக்சிஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு சல்ஃபர் எடுத்துக்குவோம். சேம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஹைட்ரஜன் லைசிஸ் வந்து நடக்கும். CH3 CH3 இது மாதிரி ஃபார்மாக இருக்கும், ப்ளஸ் H2S ஹைட்ரஜன் சல்ஃபைட் ஃபார்மாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் CH3 CH2 CH3 ப்ளஸ் ஹைட்ரஜன் சல்ஃபைடு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். அதே மாதிரி அதாவது அமைடு எடுத்துக்கா, அந்த அமைடில் பார்த்தோன்னா சல்ஃபர் இருக்குது. ஸோ தயோ அமைடு எடுத்துக்குவோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஹைட்ரஜன் லைசிஸ் நடந்துட்டு இங்கே 2 ஹைட்ரஜன் ஆட் ஆகும், இங்கே 2 ஹைட்ரஜன், ஏன்னா இங்கே 2 பாண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ CH3 CH2 NH2 இது மாதிரி ஃபார்மாக இருக்கும். ஸோ தயோ அமைட் டு அமீன் வந்து ப்ராடக்டாக கிடச்சிருக்கு, ப்ளஸ் ஹைட்ரஜன் சல்ஃபைடு. ஓகே. ஸோ அடுத்து தயோ ஈத்தர் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா MCPB எடுத்துக்கிறேன். ஸோ இதை நம்ம ஸ்டார்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். MCPB அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் DCM. ஸோ இது என்ன பண்ணோம், MCPB வந்து இந்த சல்ஃபைடு கூட ஆக்சிடேஷனில் இன்வால்வ் ஆகும். ஸோ டைமித்தல் சல்ஃபாக்சைடு வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. இதுக்கு அடுத்து நமக்கு ரெனே நிக்கல் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம்.
in the presence of room temperature, then atmospheric pressure. ஸோ நமக்கு என்ன நடக்கும், கார்பன் சல்ஃபர் பாண்ட் வந்து பிரேக் ஆகும். இங்கே நமக்கு ஹைட்ரஜன் லைசேஷன் நடக்கும். ஸோ 2 மீத்தேன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். சிம்பிள் திங். அடுத்து சேம் தயோஎத்தர் எடுத்துக்கிற பாருங்கள், டைமீத்தல் சல்ஃபேட் எடுத்துக்குவோம். இங்கே K1F4 எடுத்துக்கலாம், the presence of H+. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி K1F எடுத்துக்கிட்டால் இது வந்து ஓவர் ஆக்சிடேஷனில் இன்வால்வ் ஆகும். ஸோ இங்கே 2 ஆக்சிஜன் வந்து ஃபார்ம் ஆகும். இது மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இதுக்கடுத்து சேம் ரெனே நிக்கல் எடுத்துக்குவோம். இந்த இடத்துல கார்பன் சல்ஃபர் பாண்டுக்கு இன்பிட்வீனில் நமக்கு வந்து ஹைட்ரஜன் லைசேஷன் நடக்கும். ஸோ 2 மீத்தேன் வந்து இங்கேயுமே ஃபார்ம் ஆகும். அடுத்து தயோஃபின் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ரியாக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கார்பன் சல்ஃபர் பாண்டு நமக்கு பிரேக் ஆகும், ஹைட்ரஜன் லைசேஷன் நடக்கும். அதே சமயம் இந்த டபுள் பாண்டுமே நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகிடும். ரெனே நிக்கல், ரூம் டெம்பரேச்சர், 10 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஸோ இந்த கார்பன் சல்ஃபர் பாண்டு பிரேக் ஆகிடுது, அதே சமயம் இந்த டபுள் பாண்ட்ஸுமே நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகிடுது. இது மாதிரி கிடச்சிருக்கோம். ஓகே, அடுத்து இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ கார்பன் சல்ஃபர் பாண்ட் இருக்குது. ரெனே நிக்கல் யூஸ் பண்ணோன்னா இந்த கார்பன் சல்ஃபர் பாண்ட் வந்து நமக்கு பிரேக் ஆகிடும். ஹைட்ரஜன் லைசேஷன் வந்து நமக்கு இங்கே நடக்கும். சேம் ரேஜென்ட் எடுத்துக்கலாம். CH3 இந்த இடத்துல பிரேக் ஆகிடுச்சு, அடுத்து இந்த இடத்துல பிரேக் ஆகிட்ருக்கோம். இது மாதிரி ஃபார்ம் ஆகும். இங்கே C டபுள் பாண்ட் O இது மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ கார்பன் சல்ஃபர் பாண்ட் வந்து பிரேக் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே ஒரு மித்தைல் இருக்குது, இங்கே ஒரு மித்தைல் இருக்குது. ரெனே நிக்கல், ரூம் டெம்பரேச்சர், 10 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஹைட்ரஜன் லைசேஷன் நடக்குது. அதே சமயம் இந்த டபுள் பாண்ட்ஸுமே நமக்கு வந்து இங்கே ரெடியூஸ் ஆகிடுது. ப்ளஸ் ஹைட்ரஜன் சல்ஃபைடு வந்து கிடச்சிருக்கும். அடுத்து இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இது வெரி இம்பார்ட்டண்ட். இது ஒரு ரியாக்ஷன், ஓகேங்களா? ஜஸ்ட் இதை கெஸ் பண்ணுங்கள் நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு. தயோஃபின் இருக்குது, ஒரு ஹைட்ரைடு இருக்குது. இங்கே பார்த்தோன்னா அலுமினியம் ட்ரைக்ளோரைடு இருக்குது, லிவிஸ் ஆசிட் இருக்குது. ஸோ பாருங்கள், இது நியூக்ளியோஃபைல் ஆக்ட் பண்ண போது, இது எலக்ட்ரோஃபைல் ஆக்ட் பண்ண போது. அதாவது இங்கே அசைலேஷன் வந்து நடக்க போகுது, எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிஷன் நடக்க போகுது. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லிவிஸ் ஆசிட் வந்து நமக்கு கேட்டலிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா ஜிங்க் மெர்குரி இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl. ஸோ இது என்ன பண்ணும், கார்பனைல வந்து ஹைட்ரோ கார்பனாக கன்வெர்ட் பண்ணி சொல்லியிருப்போம். இட் இஸ் அ கிளமன்சன் ரியாக்ஷன். இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம், இப்போ தான் ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தோன்னா ஆசிட் குளோரைடு வந்து கொடுத்துருக்காங்க. அசிட்டில் குளோரைடு இருக்குது. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அலுமினியம் ட்ரைக்ளோரைடு, லிவிஸ் ஆசிட் கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு. அடுத்து இதில் செகண்ட் பார்த்தோம்னா N2H4 சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ பாருங்கள், ஹைட்ரஜன் இருக்குது, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இது என்ன பண்ணும், இட் இஸ் அ வல்ஃபேஷன் ரிடக்ஷன் சொல்லுவோம், ஓகேங்களா? இது என்ன பண்ணும், கார்பனைல ஹைட்ரோ கார்பனாக கன்வெர்ட் பண்ணி சொல்லிப்போம். இது ரெண்டுமே கார்பனைல ஹைட்ரோ கார்பனாக தான் கன்வெர்ட் பண்ணும். இது வந்து கிளமன்சன் ரிடக்ஷன், இது வந்து வல்ஃபேஷன் ரிடக்ஷன். ஓகே, இதுக்கு அடுத்து இது சீன்னு வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஃபர்தராக ரெனே நிக்கல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மேபி நமக்கு இந்த மாதிரி கம்பைன் பண்ணி கேட்கறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ ரெனே நிக்கல் என்ன பண்ணும், கார்பன் சல்ஃபர் பாண்டை வந்து ஹைட்ரஜன் லைசேஸ் பண்ண போகுது. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன நடக்கும் பாருங்கள்,
இந்த சல்ஃபரில் பார்த்தோன்னா லோன் பேர் இருக்குது. ஸோ இந்த லோன் பேர் இங்கே வரும். அடுத்து இந்த பாண்ட் இங்கே வரும். அடுத்து இது போயிட்டு என்ன பண்ணோம், இந்த சி டபுள் பாண்ட் இதான் வந்து எலக்ட்ரோஃபிலிக் சென்டர். ஸோ இங்கே அட்டாக் பண்ணும்பொழுது இந்த பாண்டு பிரேக் ஆகிட்டு வெளியே போயிட்டு ஒரு ப்ரோட்டான் எடுத்துக்கும். ஓகே, இது ப்ராடக்ட் ஏ. ஸோ இது எப்படி இருக்கும் பாருங்கள். ஸோ ஒன்ஸ் இது இப்படி போட்டுச்சுன்னா மறுபடியும் இந்த இடத்துல அரோமேட்டிசிட்டி வந்து நமக்கு ரிட்டைன் ஆகிடும். மறுபடியும் நம்ம எப்போ போல் போட்டுக்கலாம். எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஸோ அதனால் இங்கே நான் டேரெக்டாக வந்து ஆன்சர் எழுதுகிறேன். சி டபுள் பாண்ட் ஓ, இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கு இன்பிட்வீனில் டேரெக்டாக ஒரு பாண்ட் இருக்குது. அடுத்து இது கூட CH2 அடுத்து ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் நமக்கு அட்டாச் ஆகிருக்கு. அடுத்து என்ன ரேஷன் கொடுத்துருக்காங்க, ஜிங்க் மெர்க்குரி இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணோம், கார்பனையில் ஹைட்ரோ கார்பனாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ இங்கே தான் நமக்கு கார்பனில் இருக்குது, இது கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ கார்பனையில் ஹைட்ரோ கார்பனாக கன்வெர்ட் பண்ண போது இது ப்ராடக்ட் பி. CH2COOH. அடுத்து ப்ராடக்ட் சி என்ன நடக்க போகுது, இங்கே நமக்கு ஒரு ஆசிட் குளோரைடு கொடுத்துட்டாங்க. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லிவிஸ் ஆசிட் அலுமினியம் ட்ரைக்ளோரைடு இருக்குது. பார்த்தோன்னா இந்த தயோஃபின் என்ன பண்ண போகுது, அரோமேட்டிக் ரிங் மறுபடியும் போயிட்டு ஆசிலேஷனில் இன்வால்வ் ஆகும். ஸோ இங்கே ஆல்ரெடி நமக்கு நடந்துச்சு. ஸோ ஸ்டெரிக்கலி எஸ்ன்ற ஃபேஸில் நமக்கு ஈஸியாக நடக்கும். அடுத்து இந்த பாண்ட் இங்கே போகும், இது போயிட்டு என்ன பண்ணும், இது கூட அட்டாக் பண்ணும். இங்கே அட்டாக் பண்ணதுக்கப்புறம் இந்த குளோரின் வெளியே போயிடும். இது ஃபஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல இந்த ஆசிட் குளோரைடு ஃபார்ம் ஆகுது பாருங்கள். அதாவது இங்கே எழுதிக்கிறேன் நான். அந்த டபுள் பாண்ட் வந்து நமக்கு எப்பவுமே ரிட்டைன் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ CH2 இங்கே 3 CH இருக்குது. நான் சிம்பிளாக ட்ரைசன் போட்டுக்கலாம். COOH. இந்த இடத்துல இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கு இன்பிட்வீனில் ஒரு நியூ பாண்ட் போட்டுக்கும். C டபுள் பாண்ட் O CH3ன்னு இருக்குது. அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வல்ஃபிகேஷன் ரெடக்ஷன். ஓகேங்களா. ஹைட்ரஜன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு. இது என்ன பண்ணும், இப்போ கார்பனைல் நமக்கு இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த கார்பனையில் ஹைட்ரோ கார்பனாக கன்வெர்ட் பண்ண போகுது. ஸோ அதுதான் ப்ராடக்ட் சி. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம மெக்கானிசம் கொடுத்துட்டோம். ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. CH2 CH3 இது மாதிரி ஃபார்மாக இருக்கும். அடுத்து ஃபைனலாக என்ன கொடுத்துருக்காங்க, ரன் எண்ணிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரன் எண்ணிக்கல் என்ன பண்ணும், இந்த கார்பன் சல்ஃபர் பாண்ட் வந்து பிரேக் பண்ணும், ஹைட்ரஜன் லைசிஸில் இன்வால்வ் ஆகும். அதே சமயம் இந்த டபுள் பாண்ட்ஸுமே என்னவாகும், ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இது வந்து ப்ராடக்ட் டி. ஸோ இங்கே இருக்கிற மாதிரி அப்படியே எழுதிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி ஃபார்மாக இருக்கும். அடுத்து இது கூட பார்த்தோன்னா இந்த CH2 CH3 இருக்குது. ஓகேங்களா. ஸோ ப்ராடக்ட் வந்து இது மாதிரி கிடச்சிருக்கும். இப்போ இன்னொரு கொஸ்டின் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள். இதே மாதிரியே தான். ஸோ பாருங்கள், இங்கே தயோஃபின் இருக்குது, CH2 இங்கே N கொடுத்துருக்கோம். ஸோ என்னன்னா வந்து நம்பர் ஆஃப் CH இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து ஆசிட் குளோரைடு இருக்குது. இது வந்து 2 ஈக்குவலன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அலுமினியம் ட்ரைக்ளோரைடு. ஓகேங்களா. லிவிஸ் ஆசிட் இருக்குது. கண்டிப்பாக இங்கே நமக்கு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் தான் நடக்க போகுது, ஞாபகம் வச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், தனித்தனியாக எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே 2 ஈக்குவலன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம தனித்தனியாக எழுதிக்குவோம். ஓகே. CH2 N C டபுள் பாண்ட் O Cl. அடுத்து இன்னொரு ஈக்குவலன்ட்டு இங்கே எழுதிக்கலாம். CH2N C டபுள் பாண்ட் O Cl. ஓகே. இப்போ பாருங்கள், இந்த லோன் பேர் என்ன பண்ணுவோம், நமக்கு இந்த இடத்துல ஆல்ரெடி சப்ஸ்டியூஷன் இருக்குது. ஸோ இந்த கார்பன் தான் நமக்கு ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆக போகுது. ஏன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி நமக்கு இந்த ஆர்த்த பொசிஷனில் தான் இருக்கும். ஸோ இது இங்கே வருது. அடுத்து இந்த பாண்ட் இங்கே வரும். அடுத்து இது போயிட்டு இங்கே அட்டாக் பண்ணோம். இங்கே பேக் டு பேக் ரெசனன்ஸ் எடுத்துகிட்டு இந்த குளோரின் வெளியே போயிடும். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ சல்ஃபரில் பார்த்தோன்னா 2 லோன் பேர்ஸ் இருக்குது. இங்கே ஆல்ரெடி சப்ஸ்டியூஷன் இருக்கிறதால இந்த ஆர்த்த பொசிஷன் தான் நமக்கு ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும். ஸோ இந்த லோன் பேர் இங்கே வரும், இந்த பாண்ட் இங்கே போகும். இது போயிட்டு இங்கே அட்டாக் பண்ணும்போது இந்த குளோரின் வந்து வெளியே போயிடும். ஸோ இப்போ நமக்கு எப்படி ஃபார்ம் ஆக போகுது பாருங்கள். இது ப்ராடக்ட் ஏ,
இதுக்கு அடுத்து ரேனே நிக்கல் கொடுத்துருப்பாங்க. அது ப்ராடக்ட் பி. ஸோ இப்போ ப்ராடக்ட் ஏ நம்ம எழுதலாம் பாருங்கள். இப்போது ஒன்ஸ் நமக்கு இந்த லோன் பேர் இங்கே போயிட்டு இந்த ரியாக்ஷன் நடந்ததுக்கப்புறம் அரோமேட்டிசிட்டி நமக்கு வந்து ரிட்டைன் ஆகும். இந்த டபுள் பாண்ட்ஸ் நமக்கு ஃபஸ்ட் எப்படி இருந்துச்சோ அதேமாதிரி நடந்துடும். இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை நான் டேரெக்டாக எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இதை எழுதுவோம். அடுத்து இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கு இன்பிட்வீனில் ஒரு பாண்ட் போட்டுக்கலாம். அடுத்து இதில் பார்த்தோன்னா CH2N, இங்கே N ஓகேங்களா, N C டபுள் பாண்ட் O. அடுத்து இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கு இன்பிட்வீனில் ஒரு பாண்ட் போட்டுக்கலாம். ஓகேல, இது மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்து செகண்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து ப்ராடக்ட் ஏ. ரேனே நிக்கல் வந்து அடுத்த ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை என்ன பண்ணும், இந்த கார்பன் சல்ஃபர் பாண்டு கூட ஹைட்ரஜன் லைசிஸில் இன்வால்வ் ஆகும். ஸோ இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம எழுதிக்கலாம் பாருங்கள். அதே சமயம் இந்த டபுள் பாண்ட்ஸுமே நமக்கு வந்து செலக்டிவாக ரெடியூஸ் ஆகிடும். டபுள் பாண்ட்ஸ் ரெடியூஸ் ஆகுது, இங்கே ஹைட்ரஜன் லைசிஸ் நடக்குது, ரெண்டுமே நமக்கு நடக்குது. ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இது கூட பார்த்தோன்னா CH2N C டபுள் பாண்ட் O. அடுத்து இது கூட பார்த்தோன்னா இந்த கார்பன் அட்டாச் இருக்குது. இங்கே CH2N C டபுள் பாண்ட் O. அடுத்து இதுக்கும் இந்த கார்பனுக்கு இன்பிட்வீனில் ஒரு பாண்டு. இங்கே ஒரு கார்பன் இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. ஸோ ப்ராடக்ட் வந்து இது மாதிரி கிடச்சிருக்கோம். ஸோ சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே எத்தனை கார்பன் இருக்குது, 1 2 3 4 கார்பன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் 1 2 3 4 கார்பன்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம சிம்பிளாக எழுதுகிறோம் பாரு, எப்படி எழுதலான்ட்டு. C டபுள் பாண்ட் O கார்பனில் இருக்குது. அடுத்து 2 கார்பனில் இருக்குது. இது எப்படி எழுதலாம், இந்த பக்கம் 4 கார்பன்ஸ் இருக்குது பாருங்கள், 1 2 3 4. அடுத்து CH2N இருக்குது. CH2N ப்ளஸ் 4 கார்பன்ஸ் இருக்குது, 4 CH2 கார்பன் இருக்குது. ஸோ அதை நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து இந்த பக்கம் பார்த்தோன்னா 1 2 3 4 CH2 இருக்குது, ஒரு CH2N இருக்குது. என்னன்னா நம்பர் ஆஃப் CH இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி எழுதிக்குவோம், CH2N ப்ளஸ் 4. ஸோ இது மாதிரி நம்ம சிம்பிளாக எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்ப்போம். ஓகே, ஸோ கீட்டோன் வந்து எடுத்துக்கிறேன். இந்த கொஸ்டினோட இந்த கிளாஸ் முடியுது. ஸோ இதுக்கு அடுத்த கிளாஸில் நம்ம வந்து ஹோமோஜெனியஸ் கேட்டலிஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ அதோட கடைசி கிளாஸ் ஓகேங்களா, அதோட நமக்கு இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் வந்து முடியுது. அதுக்கு அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம ஆர்கனோமெட்டாலிக் ஏஜென்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ பாருங்கள், கீட்டோன் இருக்குது. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் நம்ம வந்து தயோக்ளைக்கால் எடுத்துக்கலாம். OH கம்பதில் இங்கே SH இருக்குது. ஸோ சல்ஃபர் இருந்துச்சுன்னா அதை நம்ம தயோன்னு சொல்லுவோம். ஸோ தயோக்ளைக்கால் இருக்குது. இப்போ இது என்ன பண்ண போகுது, இந்த கார்பனைல் கூட ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும். ஸோ இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ண போகுது. இது என்ன பண்ணும், இங்கே போய்ட்டு அட்டாக் பண்ணும். அடுத்து இது போய்ட்டு ஒரு ப்ரோட்டான் எடுத்துக்குதுன்னு வச்சுக்கலாம். அடுத்து இது வந்துட்டு இங்கே அட்டாக் பண்ணும்போது இந்த பாண்டு கம்ப்ளீட்டாக வெளியே போயிடும். ஆக மொத்தம் ஒரு வாட்டர் மாலிகுல் வந்து வெளியே போயிடுது. இந்த 2 ஹைட்ரஜன் அடுத்து இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிடும். அடுத்து இந்த கார்பனுக்கும் சல்ஃபருக்கு இன்பிட்வீனில் ஒரு பாண்ட் நம்ம போட்டுக்கலாம். இது மாதிரி இருக்குது. இப்போ சல்ஃபர் இது மாதிரி போட்டாச்சு, சல்ஃபருக்கு கார்பனுக்கு இன்பிட்வீனில் பாண்ட் போட்டாச்சு. இதுக்கு அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ரேனே நிக்கல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன பண்ணும், இந்த கார்பன் சல்ஃபருக்கு இன்பிட்வீனில் நமக்கு வந்து ஹைட்ரஜன் லைசிஸில் இன்வால்வ் ஆகும். ஸோ இங்கே இன்வால்வ் ஆச்சுன்னா எப்படி ஃபார்ம் ஆகும், இந்த கார்பனில் வந்து ஃபைனலாக நமக்கு வந்து இங்கே ஹைட்ரோ கார்பனாக கன்வெர்ட் ஆகிடுது பாருங்கள். CH3 CH2 CH3 இது மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிடுது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் நீங்களே ஒர்க் பண்ணுங்கள். இங்கே வந்து நம்ம ஆல்டிஹைட் எடுத்துக்கலாம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் தயோக்ளைக்கால். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்தோன்னா ரேனே நிக்கல். ஸோ என்ன ப்ராடக்ட் வரும்னு கண்டுபிடிங்க. ஸோ இப்போ இதோட நமக்கு இந்த கிளாஸ் முடியுது. அடுத்த கிளாஸில் வந்து ஹோமோஜெனியஸ் கேட்டலிஸ்ட் பார்க்கலாம். அது முடிஞ்சதுக்கப்புறம் அதோட நம்ம ஆர்கனோமெட்டாலிக் ஏஜென்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம்.